ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 7th நியூ புக்கில் இருக்கிற தமிழரின் கப்பல் கலை அப்படின்ற உரைநடை பாடத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, நிறைய பிடிஎஃப் இருக்குது, டெஸ்ட் பிடிஎஃப்ங்க. வேணுன்றவங்க அந்த சேனலை ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாடத்தோட தலைப்பு தமிழரின் கப்பல் கலை. தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடற்பயணத்தை தொல்காப்பியம் குறிப்பிடுது. ஆனால் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் திருக்குறளில் கடலோடா கால்வர் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு சொல்லி நெடுந்தேர் அதாவது பெரிய கப்பலை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. பட்டினப்பாலை அப்படின்ற நூல் மூலம் பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததை பற்றி அறிய முடியுது. உலகிழந்தன்ன உருக்கெழு வங்கம்னு அகநானூறு பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடுது. அதே போல் 18 அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் சொல்லி அந்த பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடுது. சேந்தன் திவாகரன் அப்படின்ற நூலில் பல வகையான கப்பல் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதான். மனிதன் ஃபஸ்ட்டாக மிதக்கும் மரக்கட்டை மூலம் தான் நீர்நிலையை கடந்தான். எடை குறைந்த பெரிய மரத்தினுடைய உட்பகுதி குடைந்து தோண்டப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் தோணிகள். தமிழர்கள் நீர்நிலை கடகத்துக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னதாக இருந்தால் அதை தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பன் அப்படி சொல்லுவாங்க. அதுவே அளவில் பெருசாக இருந்தால் களம், வங்கம், நாவாயின்னு குறிப்பிடுவாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு மணிமேகலை குறிப்பிடுது. கலன்சை கம்மியர் வருகென குயின்னு. தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை மட்டும்தான் கப்பல் கட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. கப்பலில் கிடைமட்டமாக வைக்கிறதுக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் மரத்தையும் சைடில் பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மரத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாயின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நிறத்தை வச்சு அந்த மரத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கலாம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை கண்ணடை அப்படின்னு சொல்கிறாங்க. சுழி உள்ள மரத்தை கப்பல் கட்டத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களாம். நீளம், அகலம், உயரம்னு சரியான முறையில் கணக்கிட்டு தான் கப்பல் வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ அந்த கணக்கிட்டு முறையை தச்சு முழம் அப்படின்ற நீட்டில் அறிவு மூலிமா அளக்குறாங்க. பெரிய படகுனுடைய முன்பக்கம் யானை, குதிரை, அன்னத்துடைய தலை போன்ற வடிவமைப்பு இருக்குமா. அதை வந்து கரிமுகாம்பி, பரிமுகாம்பின்னு குறிப்பிடுறாங்க. மரங்கள் பலகையோட ஜாயின் பண்ணும்போது நடுவில் தேங்காய் நாரும் பஞ்சும் வச்சு ஆணி அடிப்பாங்களாம். சுண்ணாம்பும் சணலும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதுவும் கூட ஒரு எண்ணெயை கலந்து கப்பலினுடைய அடிப்பகுதியில் பூசுவாங்களாம். அப்போ தான் அந்த கப்பல் பழுதடையாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழர் இதை யூஸ் பண்ணதா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோபோலோ அப்படின்ற கடற்பயணி வியந்து பாராட்டியிருக்காரு. இரும்பாலான ஆணி யூஸ் பண்ணால் துரு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தால் ஆணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மரத்தாலான ஆணியினுடைய தொகுதி, அதாவது சேர்ந்த அந்த தொகுப்பு வந்து தொகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்னு சொல்கிறாங்க. தமிழன் எந்தெந்த டைப்லாம் பாய்மர கப்பல் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் பாய்மரங்கள் கட்டும் கயிறும் நிறைய இருக்கான். அதில் சில ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேண்டாங்கயிறு, பாய் கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு. பாய்மர கப்பலில் பாயும் கயிறும் பழுதஞ்சிட்டா மரப்பிசின் போட்டு ஒட்ட வைப்பாங்க, அதாவது இணைப்பாங்க அப்படின்னு சொல்லி பரிபாடல் குறிப்பிடுது. கப்பலினுடைய சில உறுப்புகள் பார்க்கலாம். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இந்த எறா அப்படின்றது கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு, அதாவது அடிமரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பருமல் அப்படின்றது குறுக்கு மரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சுக்கான் அப்படின்றது கப்பலை உரிய திசையில் திருப்ப யூஸ் பண்ணுறாங்களாம். அதே போல் நங்கூரம் அப்படின்றது ஒரு இடத்துல நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சமுக்கு அப்படின்ற கருவி கப்பலில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கப்பல் சாத்திரம் அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்கு. அந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டு கருவியாக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. கப்பல் ஓட்டுறவங்களுடைய பெயர்கள் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாலுமி, மீகான், நீகான், கப்பல் ஓட்டின்னு சொல்லிட்டு. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் வெண்குயத்தியார் சொல்லியிருக்காரு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. கப்பல் ஓட்டும் மாலுமிங்க சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க கோள்களினுடைய நிலையை வச்சே புயல், மழை, கடல் நீர் பொங்கும் அப்படின்ற காலத்தையும் அறிஞ்சு கப்பல் ஓட்டி தான் சொல்கிறாங்க. கலங்கரை விளக்கம். கடலில் போகிற கப்பலுக்கு துறைமுகம் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த காட்டுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த கலங்கரை விளக்கம். இந்த கோபுர உச்சியில் ஒரு ஒளி வீசும் விளக்கம் தான் கலங்கரை விளக்கம். களம்னா கப்பல்னும், கரைதல்னா அழைத்தல்னும் பொருள்படும். அதாவது கப்பலை அழைக்கும் விளக்கு தான் கலங்கரை விளக்கம். பெரிய கப்பல்கள்லாம் துறைமுகத்துக்கு பக்கத்தில், அதாவது கரையில் வந்து நின்று அந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன தோணி மூலம் கரைக்கு கொண்டு போய் அங்கேருந்து பொருள்கள் ஏற்றின்னு வந்தாங்க அப்படின்னு செய்தி புறநானூற்றில் குறிப்பிட்டிருக்காங்க.
களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது அப்படின்னு தோணிகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முற்காலத்தில் போர் புரியுது கூட கப்பலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது பொருட்களை ஏற்றி செல்லத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த பொருட்களை ஏற்றி செல்லும் அந்த கப்பலுக்கு சரக்கு கப்பல்னு பேர். நியூசிலாந்து நாட்டில் வெல்லிங்ஸ்டன் அப்படின்ற அருங்காட்சியகத்தில் ஒரு மணி ஒன்று இடம்பெற்றிருக்கான். அது வந்து பழங்காலத்தில் தமிழர்கள் கப்பலில் யூஸ் பண்ண மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ராசராச சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கப்பல் படையை கொண்டு தான் பல நாடுகளை வென்றனர் அப்படின்னும் இலக்கியங்கள் குறிப்பிடுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாக்ஸ், ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வாக்கர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னா இவரும் ஒரு ஆங்கிலேயர் தான். லாஸ்ட் பாக்ஸு, தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுதான். நான் நியூ புக் நோட்ஸ் எடுத்து போகிறதுக்கு காரணம் தமிழில் ஒரு 100 கொஷின் வருதுன்னா அதில் ஒரு 20 கொஷின் தான் ஓல்டு புக்லேருந்து வருது. மற்றபடி 80 கொஷின் நியூ புக்கில் தான் வருது. அதனால நியூ புக் ரிலேட்டடாகவே நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.